இனி விஜய் தான் முதல் ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதே நமக்கு அசிங்கமா தான். உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? உங்க வீட்ல ஒரு கார் இருக்கு, ஆல்ரெடி இருக்கிற டிரைவர் அதை ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்றதுக்காக ஒரு 14 இயர்ஸ் ஓல்ட் பையனுக்கு லைசன்ஸ் இல்ல, வண்டி கூட ஓட்ட தெரியாதுன்ற நிலைமையில அவங்க கிட்ட காரை கொடுத்துட்டு கூண்டோட கைலாசம் போவீங்களா? நீங்க எல்லாம் யோசிக்கிறது அப்படிதான் இருக்கு. நாட்டை விடுங்க. உங்க வீட்ல இருக்கிற பொண்ண விஜய் மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுப்பீங்களா? வைஃப் அலிமனி கேட்டு கோர்ட்டுக்கு போற அளவுக்கு வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஆளுக்கு நாட்டை தூக்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு இங்கதான் கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னா there is a big mistake in the system. அரசியல் மாற்றம்னா இந்த மாதிரி தற்குறியை நம்பி ஓட்டு போடுறதுக்கு கண்டிப்பா கிடையாது. நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் சொல்லிட்டு எவ்வளவோ திட்டங்களை கொடுத்த முதலமைச்சர் தோக்கடிக்கப்பட்டிருக்காரு. ஆனா ஒண்ணு, கொளத்தூர்ல ஓட்டு போட்ட அத்தனை மக்களுக்கும் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், நீங்க எந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டீங்கன்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? எது எம்எல்ஏ கேண்டிடேட்னாச்சும் உங்களுக்கு தெரியும்? எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட புத்தி இல்லையாடா உங்களுக்கு எல்லாம்? இல்லை ஒரு கூத்தாடி பின்னாடி போய் நான் நாட்டை கொடுக்கறதுக்கு நிற்கிறீங்களாடா? காமராஜர் அப்போ சொன்னார், கூத்தாடிக்கிட்ட நாட்டை விட்டா கூத்தியாளிகிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு. உண்மையா நடக்க போதுடா 2026. சி, என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க? வர 15ஆம் தேதி உங்க மாதத்தின் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வந்து விடும். நீங்க ரோட்டுக்கு போனீங்கன்னா விடியல் பயணம் அந்த திட்டம் வந்து நிற்கும். இன்னைக்கும் பல மாணவர்களுக்கு 1000 ரூபான்றது தொடர்ந்து வழங்கப்பட்டுட்டே இருக்க போகுது. இப்ப இந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. மாற்றுனா ரொம்ப நல்லதுதான். ஆனா இதை முதல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே கொண்டு வந்தது திமுக தான். இந்த திட்டங்களால பலனடைகிற மக்கள் இருக்கின்ற வரை திமுக தோக்காது. ஆக்சுவலி ஐ ஃபீல் வெரி பேட் ஃபார் சிஎம் சார். எனக்கு திமுக தோற்றதுல எனக்கு பெரிய அதிர்ச்சி இல்லை. பட் அப்கோர்ஸ் இருக்கு. பட் இந்த ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை. என்னன்னா எனக்கு அவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. நிறைய பண்ணியிருக்காரு, ஆனா நிறைய பண்ணல அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. பட் இருந்தாலும் அவரோட சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலேயே அவரை வந்து நீங்க தோக்கடிச்சிட்டீங்க. அதாவது 40 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கிற வந்துட்டு தோற்கடிச்சிருக்கீங்க. எப்படி அரசியல்னா என்னன்னு நீங்க நினைச்சிட்டு எனக்கு தெரியல இந்த அளவுக்கு. ஏன்னா நான் ஒரு சாதாரண மனுஷி, என்னாலேயே அதை ஃபீல் பண்ண முடியுது. அவரோட இடத்துல இருந்து பாருங்களேன், சத்தியமா தமிழ்நாடு தோத்துருச்சு. எப்போ நீங்க தான் நினைக்கிறீங்க அவரை முடிச்சிட்டீங்கன்ட்டு, ஆனா அப்படி கிடையாது. உங்களை நீங்களே முடிச்சுக்கிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம்னா, ஃபீல்டு ஒர்க் இங்க பண்றவங்களுக்கு மதிப்பே கிடையாது. டான்ஸ் ஆடலாமா, பாட்டு பாடுறானா, அவனுக்கு வாய்ப்பு இருக்கு. பகுத்தறிவும் அரசியல் புரிதலும் இல்லாத ஒரு கட்சியால எவ்வளவு பெரிய இம்பாக்ட் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். தமிழ்நாடு சாதாரணமா கட்டப்பட்ட மாநிலம் கிடையாது, பல போராட்டங்களால போராடி கட்டப்பட்ட மாநிலம். ஆனா இந்த 2026 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது மக்கள் தன்னோட அடையாளத்தையும் வரலாறையும் மறந்துட்டு ஃபியூச்சர் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம கொள்கை ஐடியாலஜி எதுவுமே இல்லாத ஒரு கட்சிக்கு வாக்களிச்சு அதை வின் பண்ற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதை தாண்டி ரொம்ப வெக்கமா இருக்கு. பட் அரசியல் புரிதலே இல்லாத இந்த கூட்டம் தான் அடுத்த தலைமுறைக்கு அரசியலை கொண்டு போய் சேர்க்க போதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே என்னன்னு நிரூபித்த டிஎன் மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு கேப்ல வந்தேன், அந்த கேப் டிரைவர் அண்ணா வந்து மலையாளி. அவங்களுக்கு இன்னைக்கு எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வருது. ஸோ ஹி வாஸ் டெல்லிங் டு மீ தட் உங்க நாட்டில் வேறு விஜய் தான் லீடிங் இல்லை அப்படி சொல்லிட்டு ஹி வாஸ் டெல்லிங். ஐ செட் ஆமாண்ணா அப்படின்னு. அதான் உங்க நாட்டில் தான், உங்களோட தமிழ்நாட்டில் தான் நடக்கும், எங்க தான் நடக்காதுன்னு ஹி வாஸ் ப்ரௌட்லி டெல்லிங். நிறைய இடத்துல தமிழ் 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 நான் நிறுத்திக்கிட்ட இடம்லாம் இருக்கு. இப்போ அப்படியே குறுகி அப்படின்னா இருக்க இடம் தெரியுமா, தமிழ் இல்லைங்க, தமிழ்நாடு சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்ற நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க தாடே. தற்குறிகள் ஓட்டில் ஜெயிச்சிட்டாப்ல. இது பெரிய அரசியல் புரட்சி செய்தெல்லாம் ஜெயிச்சது கிடையாது, மக்களுக்கு நல்லது பண்ணி ஜெயிச்சது கிடையாது. கேரளாக்காரன் தமிழ்நாட்டுக்காரனை ஏன் முட்டாளாவே இவ்வளவு காலம் பார்த்துட்டு இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா கேரளாக்காரன் மம்மூட்டிக்கோ மோகன்லாலோ தனி கட்சி ஆரம்பிச்சா போய் போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்குது. இங்க நம்மளுக்கு அறிவு கிடையாது, முட்டாள்களா இருக்கிறோம். எல்லாத்தையும் பீகார் மாதிரி உத்தரப்பிரதேஷ் மாதிரி தமிழ்நாட்டை நாசமாக்கலன்னா, கல்வி பின்னாடி போகலன்னா, தொழில் வளர்ச்சி பின்னாடி போகலன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆனா உங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ரீல்ஸ்ல என்ன சொல்றாங்களோ அதான் உண்மைன்னு சொல்லி ஒரே மாய உலகத்திலே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் ஸ்டூபிட் பீப்புள் இன் லார்ஜர் குரூப் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சிருக்கீங்க. கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நான் இவன் நன்றி சொல்றான்னு யோசிக்கலாம். அரசியல் அறிவே இல்லாத ஒரு
தற்குறி தருதலைக்கு எதிர்க்க உட்காந்து மாண்புமிகு முதல்வரேன்னு அவர் வந்து அவரை சொல்ல விடாம அவர் நீங்க வாக்களிக்காம தோற்கடிச்சதே ரொம்ப சந்தோஷம். தத்துவங்களால் தான் தலைவர் உருவாக்கப்படணுமே தவிர சினிமா பார்த்து உருவாக்கக்கூடாது தம்பி. நீ நிறைய தெரிஞ்சுக்க வச்சிருக்கு. இப்போ தானே உள்ளே வந்திருக்கிறீங்க. முதல்ல சொல்ல மாட்டேன், படுங்க, பட்டதான் தெரியும். தோத்ததுக்கு அப்புறம் தான் புரியுது இங்க அரசியல் படுத்த வேண்டிய அவசியம் எவ்வளோ இருக்குன்னு. இனிமேல் இந்த தற்கொலைகள் இந்த 5 வருஷத்துல நடத்த போற ஆட்சியில இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாற்றங்கிற சொல்லுக்கே இனிமேல் இடம் இருக்காது. மாற்றமே வேண்டாம் சாமி, நம்மளுக்கு இருந்தவங்களே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் வருவாங்க. போட்டவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். அனுபவிக்க போறது நீங்க தான். எங்க பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, இன்னும் வளர வேண்டிய குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. இன்னி வரைக்கும் இன்னை நாள் இருந்து குறிச்சுக்குங்க, மணிப்பூர்ல ஒரு பொம்பளை பொண்ண 100 ஆம்பளைங்க சேர்ந்து ஒரு, என்னால அது சொல்லக்கூட முடியல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கதி தமிழ்நாட்டுக்கு வரும். ஏன்னா ஓட்டு டெல்லிக்காரனுக்கு வித்துட்டீங்க. ஒரு கவர்ச்சிக்காக ஒரு கவர்ச்சியான விஷயங்களை பார்த்து